ஹாய் அண்ட் ஹலோ எவ்ரி ஒன். நான் தான் உங்களோட வருண் சிஜு. ஸோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது உங்கள் சவுண்ட் பார்ட்டி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க வரோம்னா, ரொம்ப ஒரு ஜாலியான ஒரு ஃபேமஸான ஒரு காலேஜை பற்றி தாங்க ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். ஸோ பர்சனலி நான் என்ன சொல்ல வரோம்னா, நான் படித்து முடித்த ஒரு காலேஜுங்க. நான் பாஸ் அவுட்டான ஒரு காலேஜை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ கோயம்புத்தூரில் ரொம்ப ஃபேமஸான ஒரு காலேஜ், நான் சொல்லவே தேவையில்லை, உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஹிந்துஸ்தான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இந்த காலேஜ் வந்து ஏன் மற்ற காலேஜுக்கு இந்த காலேஜுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஸோ இந்த காலேஜில் எப்படி அட்மிஷன்ஸ் வாங்குறது, என்னென்ன கோர்சஸ் இருக்குது, எவ்வளோ ஆஃபர் பண்ணுறாங்க, என்ன ஃபீஸில் ஆஃபர் பண்ணுறாங்க, ஸோ பிளேஸ்மெண்ட்ஸ் என்னென்ன கம்பெனிஸ் வருது, என்ன மாதிரி டைப் ஆஃப் பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது, ஸோ இங்கே படித்தா ஒருத்தா இல்லையா, காலேஜ் லைஃப் எப்படி இருக்கும், ஹாஸ்டல்ஸ் எல்லாமே பார்த்து A to Z எல்லாமே ஓவரால் விஷயங்கள் வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப வளவலன்னு பேசாமல் சீக்கிரம் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஒரு பார்ட்டி பண்ணலாமா? பர்சனலி சொல்ல போனோம்னா, ஹிந்துஸ்தான் எடுத்துட்டாலே நம்ம சேனலில் ஊர்லாப்பட்ட வீடியோ கொட்டி கிடக்கு. ஸோ ஒருவேளை நீங்கள் பார்க்கணும்னா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏன் அவ்வளோ வீடியோ கொட்டி கிடக்குன்னா, நாங்கள் படித்தனால நிறைய வீடியோஸ் அதை பற்றி போட்டுக்கிட்டே இருந்தேன். ஸோ ஏன்னா கண்டிப்பாக பேசியே ஆகணும். ஏன்னா மற்ற காலேஜுக்கும் ஹிந்துஸ்தானுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ஒன்று நம்ம பார்த்துட்டே வரலாம். அதாவது பார்த்தீங்கன்னா, நம்ம ஹிந்துஸ்தான் ஃபஸ்ட் லொக்கேஷனுக்கு வருவோம். மற்ற காலேஜுக்கும் ஹிந்துஸ்தானுக்கும் என்ன வித்தியாசம்னா, சிட்டிக்கு மிக அருகாமைன்னு சொல்லிட்டு எங்கிட்ட ஒரு மூலை முடுக்கில் காட்டுக்குள்ளெலாம் கட்டி வச்சுருப்பாங்க காலேஜ்னு எடுத்துக்கிட்டாலே. பட் அவினாஷி ரோட்ல ரொம்ப கோயம்புத்தூர்லேயே பீக்கான ஒரு சிட்டிக்கு சென்டரா பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு நம்ம இந்துஸ்தான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். சரிங்களா? ஸோ உங்களுக்கு அதனால கோயம்புத்தூர்ல எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸ் வேணும், எங்கே போகணும்னாலும் ஈஸிங்க. பஸ் வசதி எல்லாமே பக்கத்தில், ஏன் ஏர்போர்ட்டே பக்கத்தில் தான் இருக்குது, ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் தான் இருக்குது, எல்லாமே பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ அதனால வந்து உங்களுக்கு ரொம்ப பீக்கான ஏரியாவில் அமைஞ்சிருக்கக்கூடியதான் இந்துஸ்தான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். கிட்டத்தட்ட ஒரு 17 ஏக்கரில் அமைஞ்சிருக்கு இந்த காலேஜ். அதே மாதிரி மற்ற காலேஜெலாம் நீங்கள் கண்டிப்பாக சேரணும்னா மார்க் வேணும். பட் ஹிந்துஸ்தானில் வந்து நீங்கள் எல்லாத்துலேயுமே ஜஸ்ட் ஈவன் பாஸ் ஆயிருந்தாலே போதும், ஈஸியாக சீட்ஸ் கொடுத்துருவாங்க. அது போக ஏகப்பட்ட ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 60+ கோர்சஸ், நான் சொல்கிறது யூஜி பிஜி ரெண்டுமே சேர்த்து சொல்கிறேன், ஒரு 60+ கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பிளேஸ்மெண்ட் வைஸ் எல்லாமே ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குமே. ஒரு வேளை நீங்கள் வந்து காலேஜ் லைஃப்பை என்ஜாய் பண்ணிட்டு படிக்கணும், காலேஜ் லைஃப்பில் இருக்கிற எல்லா மெமரிஸையும் கலெக்ட் பண்ணோம்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸ் ஹிந்துஸ்தான் தான். ஏன்னா உங்களுக்கு அவ்வளோ வைபான காலேஜ். மற்ற காலேஜ் பசங்களாம் கோயம்புத்தூரில் பொறாமப்படுற அளவுக்கு இருக்கும் இந்த காலேஜ். ஸோ எல்லாமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு ஐடி டெக் பார்க்குள்ளே போனால் எப்படி இருக்குமோ அந்த காலேஜ் மாதிரி இருக்காது. ஒரு டெக் பார்க் ஐடி கம்பெனிக்குள்ளே போனோம்னா எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கும் காலேஜ் கேம்பஸ். ஸோ இங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாமே சரி, எல்லாத்தையும் பற்றி இந்த வீடியோ ஒன்றுனா சொல்லிட்டு வரேன். ஸோ நம்ம லொக்கேஷன்ஸ் முடிச்சாச்சு. ஸோ அடுத்து வந்து எப்படி ஜாயின் பண்ணுறது, எந்த மாதிரி மார்க் எடுத்துருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த காலேஜில் வந்து பெருசாக மார்க்லாம் உங்களுக்கு தேவையில்லைங்க. ஜஸ்ட் ஈவன் நீங்கள் பாஸ் இருந்தாலே போதும். ஒரு நல்ல மார்க் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்காலர்ஷிப்ஸும் கிடைக்கும். ஸோ சிங்கிள் பேரண்ட் ஸ்காலர்ஷிப் இருக்குது, SC/ST ஸ்காலர்ஷிப் இருக்குது, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எவ்வளோ அட்மிஷன் போடுறோம் அதெல்லாம் மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு கேட்டுட்டு அட்மிஷன் போடுங்க. அப்போ தான் நீங்கள் இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப்ஸில் க்ளைம் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கோர்ஸுங்க. பிகாமில் பிகாம் PA, பிகாம் IT, பிகாம் CA, இந்த மாதிரி ஏகப்பட்டது. BSCயில் பார்த்தீங்கன்னா BSc CS, BSc IT, BSc காஸ்டியூம் டிசைனிங்கு, விஸ்காமு, அப்புறம் MBA, PGயில் பார்த்தீங்கன்னா MBA, MCA, இந்த மாதிரி ஏகப்பட்ட கோர்சஸ் கிட்ட வச்சிருக்காங்க, UG PG ரெண்டுமே சேர்த்து. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்துஸ்தான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் பார்த்தீங்கன்னா NACல A++ கிரேடு வாங்கியிருக்கு. இந்த NACல A++ கிரேடுங்கிறத பார்த்தீங்கன்னா அந்த காலேஜுக்கு வந்து அங்கே இருக்கிற குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் அந்த குவாலிட்டி ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வச்சுட்டு ஒரு கவர்மெண்ட்டால் கொடுக்கக்கூடிய ஒரு கிரேடு தான் இந்த A++ கிரேட். நிறைய காலேஜ் பார்த்தீங்கன்னா A கிரேடு, B கிரேட்லாம் வாங்கியிருக்க காலேஜ்லாம் இருக்குது. ஸோ இவங்க A++ வாங்கியிருக்காங்க. இந்த A++ உங்களுக்கு என்ன ஒரு இது தரப்போகுதுன்னா, நீங்கள் ஒருவேளை ஆன் த கேம்பஸில் பிளேஸ் ஆகாமல் ஒருவேளை தனியாக நீங்களாக ஏதாவது ஒரு கம்பெனிக்கு நீங்கள் பிளேஸ்மெண்ட் தேடி போடுறீங்க படித்து முடிஞ்சதுக்கப்புறம்னா, இதில் பார்க்குறப்ப A++ கிரேடுக்குனா A++ கிரேட் நல்ல காலேஜ்லேருந்து படிச்சுட்டு வந்திருக்காங்க, குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் இருக்கும், ஸோ நல்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நல்ல டீசெண்டாக படிச்சுட்டு வந்திருப்பாங்க, டீசெண்டான ஸ்டூடெண்ட்டாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு வேலை தரக்கூடிய ப்ரையாரிட்டி பார்த்தீங்கன்னா அதிகம். ஸோ ஒரு கூட்டத்தில் நீங்கள் பிளேஸ்மெண்ட் போய் அட்டன் பண்ணுறப்போ ஒரு குரூப்பில் தனித்துவமாக தூக்கி கட்டுறது A++ கிரேட். A++ கிரேட்னா குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் ப்ளஸ் குவாலிட்டி ஆஃப் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஒரு நல்ல கேம்பஸ் லைஃப், நல்ல ஒரு காலேஜில் படிச்சுட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் அந்த A+ கிரேட் வந்து குறிக்குது. ஸோ அது வந்து உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்டில் மிகப்பெரிய ஒரு ரோல் ப்ளே பண்ண போகுது. ஸோ அதுக்கப்புறம் ஃபீஸு. ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட கோர்சஸ் இருக்குன்னு சொல்கிறீங்க. எப்படி ப்ரோ எந்த ஃபீஸில் எந்த மாதிரி இருக்கும் கேட்டிங்கன்னா, நீங்கள் நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப லோ மார்க் எடுத்திருந்தாலுமே ஜஸ்ட் பாஸ் ஆகி எல்லாத்தையுமே ஒரு 40 மார்க் தான் எடுத்திருக்கீங்க, ஒரு 250 தான் டோட்டலே வருதுனாலுமே உங்களுக்கு டொனேஷன்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை இந்த காலேஜை தவிர்க்க முடியும். டொனேஷன்ஸ் ரொம்பலாம் இருக்காது, டொனேஷன்ஸ் இல்லாமல் ஜாயின் பண்ண முடியும். ஏகப்பட்ட ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஈவன் பாஸ் இருந்தாலே போதும் இந்த காலேஜில் ஈஸியாக சீட்ஸ் கிடைக்கும்.
ஆனால் 120 சீட்ஸ். இப்போ பிகாம் எடுத்தீங்கன்னா வருஷத்துக்கு 120 சீட்ஸ்னா 120 சீட்ஸ் தான். ஸோ முன்னாடி வந்து நீங்கள் அட்மிஷன் போடணும். இது மட்டும் தான் இங்கே ஒரு காம்ப்ளிகேஷன். ஹிந்துஸ்தானை தேடி தேடி வந்து அட்மிஷன் போடுவாங்க, அட்மிஷனே கிடைக்காது. அதுதான் ஒரு விஷயம். ஏன்னா நிறைய நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கடைசியில் வந்து அட்மிஷன்ஸ் கிடைக்காம போவாங்க. அந்த மாதிரி இதில் நாங்களே கண்ணெதிர பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி எதுவும் பண்ணிக்காதீங்க. ஸோ ஒரு 17 ஏக்கர் கேம்பஸு. ஸோ ஏ பிளாக், பி பிளாக், சி பிளாக் சொல்லிட்டு இ பிளாக் வரைக்கும் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஃபிசிக்கல் டிபார்ட்மெண்ட் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கேம்பஸ். ஸ்போர்ட்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தரக்கூடிய காலேஜ். ஹிந்துஸ்தான் எடுத்துக்கிட்டாலே எஜுகேஷனுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் ப்ரையாரிட்டி கொடுக்காம ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ நான் இந்த மாதிரி யூடியூப்ல உண்மையில உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன் ஒரு 35,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுக்கிட்டு. ஸோ அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா ஒரு பேக் போனாக இருந்ததும் பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் கூட சொல்லலாம், என்னை ஒரு ஆளாக உருவாக்கி கொடுத்ததுக்கு. ஸோ அது மாதிரி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் வரும். மியூசிக், டிராயிங், ஆர்டிஸ்ட், டான்சிங், எது என்னவா வேலை இருந்துட்டு போகுது, இல்லை ஸ்போர்ட்ஸாக இருந்துட்டு போகுது, இல்லை நீங்கள் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஒரு சப்போர்ட் வேணும்னாலும் ஆர்எல்ஸ் உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா டேலண்ட் இருக்குனாலும் உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்கும் தூக்கி கொடுக்குறதுக்கும் இல்லை உங்கள் ஃபீல்டில் உங்களுக்கான தேவையான கான்டாக்ட்ஸை வாங்கி கொடுக்குற அளவுக்கு காலேஜ் மேனேஜ்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணி தருவாங்க. உங்கள் ஸ்டாஃப்ஸ்லேருந்து செக்ரட்டரி மேம் வரைக்கும். சரிங்களா? நான் பர்சனலாக பேசியிருக்கேன், எனக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு நிறையா விஷயங்கள் அவங்க வந்து சொல்லி தருவாங்க. ஒருவேளை நீங்கள் பண்ணுறதுல ஒரு சில கரெக்ஷன் சொல்லி சப்போர்ட்டும் பண்ணி தருவாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் வச்சுக்கிட்டு ஸோ அது மூலமாக நீங்கள் ஷைனாக எப்படி ஸ்டூடெண்ட்ஸை ஷைனாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கக்கூடிய ஒரு காலேஜ் தான் ஹிந்துஸ்தான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். ஸோ கோயம்புத்தூர்லே ஏன் சவுத் இந்தியாவிலே ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் கல்ச்சுரல், சரிங்களா, ஹிந்துஸ்தான் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஹிலாரி கேஸ் தான். கரெக்டாக வந்து February 14 லவ்வர்ஸ் டே, வேலண்டைன்ஸ் டே அன்றைக்கி நடக்கும். கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு திருவிழா மாதிரி கிட்டத்தட்ட அந்த காலேஜே கிட்டத்தட்ட அந்த ஒரு நாளுக்காக அது ரெடி ஆகிட்டு இருக்கோம். நான் அந்த கமிட்டியில் இருந்திருக்கேன். நான் அந்த ஹிலாரி கேஸை ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் 3 வருஷம். கிட்டத்தட்ட ஒரு 15+ செலிபிரிட்டிஸ் வருவாங்க. பெரிய பெரிய சும்மாலாம் இல்லைங்க, பெரிய பெரிய நம்ம லாஸ்ட் இயர் 2024 பார்த்தீங்கன்னா நம்ம மோகன்லால் சார் வந்திருந்தாங்க, பிவி ராஜ் சார் வந்திருந்தாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட செலிபிரிட்டிஸ் வந்திருந்தாங்க. கவின், மடோனா செபாஸ்டியன், சூரி, இந்த மாதிரி ஆக்டர் சூரி, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆக்டர்ஸ் வந்துகிட்டு இருக்காங்க. சிவகார்த்திகேயன், தளபதி விஜய், இளையராஜா, இந்த மாதிரி அப்துல் கலாம் ஐயா, அவங்க மாதிரி ஏகப்பட்ட செலிபிரிட்டிஸ் வந்து போகக்கூடிய ஒரு கேம்பஸ் தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட ஆடிட்டோரியம்ஸ், இன்டோர் ஆடிட்டோரியம்ஸ் இருக்குது, அவுட்டோர் ஆடிட்டோரியம்ஸ் இருக்குது. நிறைய கான்செர்ட், உங்களுக்கு ப்ரைவேட் ஈவெண்ட்ஸ் நிறையா நடக்கும். கான்செர்ட் விஜய் ஆண்டனி சாரோட கான்செர்ட் இங்கே தான் நடந்துச்சு. ஸோ இந்த பிரதீப்போட கான்செர்ட் இங்கே தான் நடந்துச்சு. இந்த மாதிரி ஏகப்பட்ட கான்செர்ட்ஸும் நடக்கும் இங்கே. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறையா ஒரு கல்ச்சுரல்ஸ், இந்த மாதிரி ஒரு ஜாலியாக ஒரு கேம்பஸில் படிச்சுட்டு போகிறது உங்களுக்கு ஹிந்துஸ்தான் தான் பெஸ்ட்டு. ஸோ ஃபீஸும் நிறையா இதுன்னு சொல்லிட்டேன். ஸோ கம்மிங் டு ஹாஸ்டல்ஸ் எப்படி ப்ரோ இருக்கும் எல்லாமே சொல்கிறீங்கன்னா, உங்களுக்கு ஹாஸ்டல் வந்து பாய்ஸ் தனியாக கேர்ள்ஸ் தனியாக இருக்குது. ஸோ ஹாஸ்டல் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 70,000 வரும் நினைக்கிறேன் அப்ராக்ஸா, ஃபுட்டு எல்லாமே சேர்த்து. ஸோ உங்களுக்கு ஹாஸ்டல்ஸ் வந்து பேஸ்ட் ஆன் த ஃபெசிலிட்டிஸ் ரைஸ் அதோட அந்த ஃபீஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். கேர்ள்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் வரைக்குமே, ஒரு 1.5 லேக் பேர் ஆனம் வரைக்குமே உங்களுக்கு ரூம்ஸ் இருக்குது. ஏசி ரூம்ஸ் இருக்குது, 2 பேர் தங்குறதுக்கு, ஒரு ஆள் தங்குறது இருக்குது. ஸோ அது பேஸ்ட் ஆன் த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து வேரி ஆகும். ஆனால் நார்மல் பேஸ் வேரியன்ட், அதாவது ஆர்டினரின்னு சொல்லுவாங்க, அது வந்து உங்களுக்கு 70,000 ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் ஃபுட்டு எல்லாத்துக்கும் ஒரே ஃபுட்டு தான், காசுக்கு தகுந்த மாதிரி ஃபுட்லாம் கிடையாது. அதே மாதிரி ஃபுட்டு வந்து எல்லா காலேஜ்லையும் பார்த்தீங்கன்னா லிமிட்டட், இவ்வளோ தான் நீங்கள் சாப்பிடணும், இன்றைக்கி இதை தான் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்துஸ்தானில் உங்களுக்கு லிமிட்டேஷன்ஸ் கிடையாது, எவ்வளோ நாளும் வயிறு நிறைய திருப்தியாக சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எப்பயுமே வாரத்தில் பார்த்தீங்கன்னா 3 நாள் பார்த்தீங்கன்னா 2 to 3 நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான்வெஜ் போட்டுருவாங்க. அது போக வெஜிடேரியன் மீதி இருக்கிற 4 நாள் வெஜ் இருக்குல்ல, வெஜ்ஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாம்பார், ரசம், மோர், இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்கள் எப்பயுமே உங்களுக்கு ரெகுலராக இருக்கும். எவ்வளோ நாள் நீங்கள் எடுத்து சாப்பிட்டுக்கலாம், லிமிடேஷன்ஸ் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் டீ, ஸ்நாக்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபீஸில் இன்க்ளூட் ஆகிடும். ஸோ கம்மிங் டு ஸ்டாஃப்ஸ் எல்லாமே சொல்லிட்டீங்க. ஸ்டாஃப்ஸ் எப்படி இருக்காங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டாஃப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப, நான் சொன்னேன், ரொம்ப சப்போர்ட்டிவ். உங்கள் பேக் போனாக விலகி உங்கள் ஸ்டூடெண்ட்ஸோட லைஃபை எப்படி நம்ம மேல் நோக்கி கொண்டு போகலாம்னு சொல்லிட்டு யோசிக்கக்கூடிய ஒரு ஸ்டாஃப்ஸ் தான். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் த ஸ்டடீஸ் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க, நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க, அவங்க லைஃப்லேருந்து நிறைய விஷயங்கள் சொல்லி தருவாங்க. சொசைட்டியை எப்படி அணுகணும், எப்படி ஒரு கம்பெனியில் பிளேஸ் ஆகணும், எப்படி வேலை பார்க்கணும், எப்படி ஒருத்தரோட பேசணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லி தருவாங்க. லைஃபுக்கு என்ன தேவையோ அதை சொல்லி தருவாங்க. ஒரு பேரண்ட் மாதிரி நல்லது கிட்ட சொல்லி தருவாங்க. அதே மாதிரி கெட்ட விஷயங்களுக்கு போக விட மாட்டாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அவுட் ஆஃப் த சிலபஸ், புக்கை தவிர்த்துட்டு சொல்கிறேன், நிறைய விஷயங்கள் வேல்யூவான விஷயங்கள் அவங்க வந்து கற்றுக்கலாம். ஸ்கில்ஸுமே சரி, அந்த மாதிரி நிறைய விஷயம் நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பிஹெச்டி டாக்டரேட் முடித்த அளவுக்கு ஒரு வெல் குவாலிஃபைட் ஸ்டாஃப்ஸாக வந்து உங்களுக்கு லெசன் எடுக்க போகிறாங்க. ஒரு ப்ரொஃபஸர்ஸாவோ லெக்சரர்ஸாவோ வர போகிறாங்க. ஸோ அதை பற்றி நமக்கு எதுவுமே கிடையாது. ஒரு க்ரீனிஷான ஒரு கேம்பஸ்ஸு, எப்பயுமே ஏதாச்சும் வாரத்துக்கு 2 ஃபங்க்ஷன் 3 ஃபங்க்ஷன் நடக்குங்க. எங்கேயாச்சும் உங்கள் டிபார்ட்மெண்ட் நடக்கலாலும் சரி, வேறு வேறு டிபார்ட்மெண்ட்டில் வாரத்துக்கு 3 ஃபங்க்ஷன் 2 ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு. எப்பயுமே ஒரு ஜாலியாக இருக்கக்கூடிய ஒரு கேம்பஸ்ஸு, வைபாக இருக்கக்கூடிய ஒரு கேம்பஸ்ஸு, ஒரு கொண்டாட்டம், இது ஒரு நிகழ்ச்சி ஏதாவது நடந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, எவ்வளோ சொல்கிறீங்க, பிளேஸ்மெண்ட்ஸ் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிளேஸ்மெண்ட்ஸ் வரலாம்.
பிளேஸ்மெண்ட்ஸை பொறுத்தளவு ஒரு வருஷத்துக்கு 200+ கம்பெனிஸ் வராங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எம்என்சிஸ், சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் இந்த மாதிரி தான் வருது. இல்லை பேக்லாக் அரியர்ஸ் மட்டும் இல்லாமல் இருந்தாலே நீங்கள் 100% பிளேஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. பேக்லாக் அரியர்ஸ் மட்டும் இருக்கக்கூடாது. மினிமம் சேலரி பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 3 lakh to ஹையஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ட்ஸ் தானே, ஸோ ஒரு 18 lakh per annum வரைக்கும் வரும் அப்ராக்ஸாக. ஸோ உங்களுக்கு 100% பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது. பேக்லாக் அரியர்ஸ் மட்டும் இருக்கக்கூடாது. எல்லாமே பார்த்தீங்கன்னா சோஹோ, விப்ரோ, டிசிஎஸ், டாட்டா, அப்புறம் பார்த்தீங்கன்னா அமேசான், கூகுள் இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் தான் வராங்க. ஸோ அதனால் நீங்கள் நல்ல ஒரு கம்பெனியில் டீசெண்டான ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில், அதுபோல் பேக்லாக் அரியர்ஸ் இல்லாமல் இருந்தாலே உங்களுக்கு 100% பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது. அரியர் இருந்தால் மட்டும்தான் அந்த பிளேஸ்மெண்ட் ஆகாத ஒரு சில பேர், இல்லைனா பிஜி போட போவாங்க, அவங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸே வேணான்னு. ஸோ உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸுன்னு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட்டே வச்சு வாரத்தில் 2 நாள் 3 நாள் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு கம்பெனியில் பிளேஸ் ஆகிறது, எப்படி நீங்கள் பேசணும், என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு பிளேஸ்மெண்ட்ஸே ஒரு தனி கோர்ஸாக ஒரு கிளாஸாக கொண்டு வந்து எடுத்துகிட்டு இருக்கிற கேம்பஸ் பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் மட்டும்தான் அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்கள் பிளேஸ்மெண்ட்ஸுக்கு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட்டே வச்சு அவங்க சப்போர்ட் பண்ணி தருவாங்க. உங்களுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா கோர்ஸ் பண்ணிட்டு வரீங்கனாலும் சரி, அவங்ககிட்ட வந்து அந்த சர்டிஃபிகேட்ஸ் கொடுத்தீங்கன்னா அது மூலமாக உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு இன்னொரு அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ நிறையா சொல்லிகிட்டே போகலாம். ஏன்னா இந்துஸ்தானை பற்றி நம்ம ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டிருக்கோம். ஒருவேளை உங்களுக்கு இந்த காலேஜில் அட்மிஷன் வேணும், இல்லைனா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், இல்லை எப்படி ப்ரோ நம்ம டொனேஷன் இல்லாமல் அட்மிஷன் ஃபீஸ் இல்லாமல் எப்படி போகிறது அப்படின்னு உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலுமே கீழே தெரிய நம்பருக்கு நீங்கள் எப்போதும் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ நல்ல ஒரு கேம்பஸுங்க. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஜில்லுன்னு ஒரு காதல் சூர்யா படத்தில் வர மாதிரி ஜாலியாக கேம்பஸ் இப்போ முடிச்சுட்டு போனோம்னா இந்துஸ்தான் தான் பெஸ்ட்டு. ஸோ உங்களுக்கு எந்த டவுட்னாலும் கீழே கேளுங்க. இதை பற்றி ஒரு வீடியோவில் சொல்ல முடியாது, அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்டர்ன்ஷிப்பும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் அது யூஸ் பண்ணாத உங்களோட கையில் தான் இருக்குது. இன்டர்ன்ஷிப்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு ரோல்ஸ், அதாவது ட்ரைனிங் தானே. ஏதாவது ஒரு கம்பெனியில் ஒரு 10 நாள் 1 வாரம் ட்ரைனிங் போவீங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் அந்த மாதிரி பிளேஸ்மெண்ட்ஸ். ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருந்தோம். அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. சீக்கிரம் வந்து 6 போட்டுக்கோங்க. ஏதாவது டவுட்னா நீங்கள் எப்போனாலும் கூப்பிடலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சீக்கிரம் சந்திக்கலாம். இன்னொரு வீடியோவில் கூட சீக்கிரம் சந்திக்கலாம்.